ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர்ஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சம்பா கோதுமை ரவை வச்சு ஒரு உப்புமா ஹெல்த்தியாக காய்ங்கெல்லாம் போட்டு எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அப்படியே நேராக வீடியோக்கு போயிடலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இந்த உப்புமாவை வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இது கூடவே கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் காஞ்சதுமே கடுகு 2 போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா உப்புமாவும் செய்கிற மாதிரி தான் இதுவும் செய்யணும். இது கூட கொஞ்சம் காய்ங்க ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த லீவ் டைமில் செஞ்சு கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதுமே நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஆனியனும் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக மாறட்டும். இது கூடவே நம்ம கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக வதங்கும், கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் கல்லுப்பு போடும்போது. பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஃபஸ்ட்டே நான் ஆட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஃபுல்லாக அரிஞ்சு போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த சமயத்திலேயே நான் எல்லா காய்களையும் ஆட் பண்ணிடலாம். குடமிளகாய் கொஞ்சமாக, கேரட் ஒரு அரை கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ் ஒரு 3 பீன்ஸ் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே ஒன்றாவே வதங்கிடட்டும். இது நல்லா வதங்கி கொஞ்சம் வெந்து வரட்டும். இந்த காய் தான் போடணுன்றது கிடையாது, உங்களுடைய இஷ்டம், எந்த காய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்யும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்து சம்பா கோதுமை ரவை வந்து இதில் பாருங்கள், இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். சம்பா கோதுமை வந்து 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியோட அளவு வந்து 1.5 கிளாஸுக்கு அப்படியே 2 மடங்கு தண்ணி, 3 கிளாஸ் தண்ணி வந்து இதில் ஊற்ற போகிறேன் நான். இப்போது தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். கரெக்டாக 3 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இது கொதித்து வந்ததுமே நம்ம ரவையை போட்டுட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிட்டு விசில் வைக்க போகிறோம். 1 இல்லைன்னா 2 விசில் வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும் அது. இப்போ இது கொதித்து வரட்டும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கிடலாம்.
இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ இது குக்கர் மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ 2 விசில் கரெக்டாக வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. பாருங்க, இப்போ 2 விசில் வச்சாச்சு. எடுத்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு மேலே குழையக்கூடாது. குழஞ்சா உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி வச்சுன்னு சாப்பிட்லாம். எதுவுமே இல்லைனாலும் சூப்பராக இருக்கும். இது வெறுமனே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, சம்பா கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெஜிடபிள் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. சுட சுட சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.